ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம வந்து 6 யூனிட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் 12ஆம் வகுப்புது. ஸோ இன்றைக்கி 7th அண்ட் 8th முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக பார்த்து முடிச்சிடலாம். பிகாஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ 15 வரைக்கும் இருக்குது. 9th 10th ஒரு நாள், 11th 12th அந்த மாதிரி. ஏன்னா நம்ம லாஸ்ட் 10th அண்ட் 9th யூனிட் படிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்கக்கூடிய டாப்பிக்காக தான். தென் அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம தெளிவாக இருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம 9th 10th கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெட்டில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 499 rupees உங்களுக்கு ஃபீஸ். 99 வந்து சைல்டு பெடகாஜிக்கு ஒன்லி ஃபார் 99 rupees தான். உங்களுக்கு வந்து இப்போ 8th யூனிட் வந்து டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சவொடனே ஜாகிரஃபி, எக்கனாமிக் அண்ட் சிவிக்ஸ் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 7th அப்புறம் 6th போகும். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பியில் ஃபுல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. எஜுகேஷன்லையும் ஃபுல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. தென் வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியும் ஃபுல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்மளை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்ரும். ஒரு நாளுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். 11th ஃபுல் டெஸ்ட் முடியும். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடம் 7 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஓகேங்களா? ஸோ முதல் கேள்வி, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17ஆம் தேதி 1940களில் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கியது. நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ஸ்கிப் பண்ணலாம். சிலது மட்டும் ஆப்ஷன் பார்க்கலாம், இதுக்கு தேவையில்லை. ஸோ அக்டோபர் 17 1940களில் தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியதுன்னா 17 1940. நெக்ஸ்ட்டு இந்து முஸ்லீம் கலவரம் மோகன்சிங் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் கொலை கோவிந்த் பந்து பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் லின்லித்கோ பிரபு. இந்திய தேசிய இராணுவம் நவகாலி. ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி வந்து பொருத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கலவரம் பொறுத்த வரைக்கும் நவகாலி. ஓகேங்களா? ஆகஸ்ட் ஆஃபர் அதாவது ஆகஸ்ட் கொடை பொறுத்த வரைக்கும் லின்லித்கோ பிரபு அவர்கள் வருவார்கள். பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் கோவிந்த் பல்பந்து. இந்திய தேசிய இராணுவம் பொறுத்த வரைக்கும் மோகன் சிங். உங்களுக்கே தெரியும் இந்திய தேசிய இராணுவம் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சாவே நீங்கள் எல்லாமே போடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் சில டைம் வந்து ரொம்ப ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே இந்த மேத்ஸ் த ஃபாலோயிங்கில் இது ஒன்று தெரிஞ்சால் மடிச்சிடலான்னு சொல்லுவோம். மேபி கொஷின்ஸில் நிறைய அப்படி தான் கேட்பாங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ஆன்சர் எது கான்ஃபிடென்ட்டாக தெரியுமோ அது எல்லாமே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், DQ1ன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதான் இன்னும் எக்ஸ்ட்ரான்னு தெரிஞ்சிருக்கும். இந்து முஸ்லீம் கலவரம் பொறுத்த வரைக்கும் நவகாலி. ஓகேங்களா? ஸோ காலி வந்து இந்து சார்ந்தவர்கள். ஸோ இந்து முஸ்லீம் கலவரம்க்கு ஷார்ட்கட் காலின்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் அப்படின்னா வந்து ஆகஸ்ட் மாதம் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப லைனில் நின்றுட்டு தான் வந்து போவோம். பிகாஸ் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதான் லின். ஓகேங்களா? லின் லைன். பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் வந்து கோவிந்த் பல்பந்து. ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படின்னா வந்துட்டு பிரிவினை அப்படின்னா வந்து பந்து போட்டு தான் பிரிப்பாங்க எல்லாத்தையுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை பந்தி போட்டு வந்து சாப்பிட்டு பிரிப்பாங்க. இல்லை அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்திய தேசிய இராணுவம் பொறுத்த வரைக்கும் மோகன் சிங் அவர்கள். கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது? இப்போ தான் முன்னாடி படித்தோம் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் ஆஃபர் கிரிப்ஸ் தூதுக்குழு எதுவாக இருந்தாலும் ஆப்ஷனில் என்ன போடுறீங்க லின்லித்கோ பிரபு அவர்களை தான் சூஸ் பண்ணோம். 4வது கேள்வி, அமெரிக்க குடியரசுத் தலைவர் டோஜா, சீனா குடியரசுத் தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள், பிரிட்டிஷ் பிரதமர் ஷாங்கே ஷேக் அவர்கள், ஜப்பான் பிரதமர் FD ரூஸ்வெல்ட். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சுக்கும். அமெரிக்க குடியரசுத் தலைவர் அப்படின்னா ரூஸ்வெல்ட் அவர்கள். சீனா குடியரசு இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எந்த சைனாக்காரன் நேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஷியாங்கா ஷூங்கா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ சீன குடியரசுத் தலைவர் ஷியாங்கே ஷேக் அவர்கள். இதுக்கு 2வதுக்கு 3. இங்கே 2வதுக்கு 3 எதில் இருக்குன்னு பாருங்கள், 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஏவும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன தெரிஞ்சதுன்னா பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் சர்ச்சில் அவர்கள் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்திருப்பார்கள். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவொடனே ஆன்சர் C அப்படின்னு போடலாம். ஸோ அமெரிக்க குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட் அவர்கள், சீனா குடியரசுத் தலைவர் ஷியாங்கே ஷேக் அவர்கள், பிரிட்டிஷோடைய பிரதமர் சர்ச்சில் அவர்கள், ஜப்பான் பிரதமர் டோஜோ அவர்கள். உங்களுக்கு ஜப்பானும் சீனாவும் ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். 5வது கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வந்து காங்கிரஸ் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 1939களில் இவர் தான் வந்து தலைமை தாங்குவார். காந்தி வந்து பட்டாபி சீதாராமையா வந்துட்டு அவருடைய வேட்பாளராக நிற்க வைப்பார் சப்போர்ட் பண்ணி. அப்போ வந்து பட்டாபி சீதாராமையா வந்து தோற்கடிக்கப்படுவார். யாராலனா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அதனால் என்ன ஆகும்னா இவங்க 2 பேத்துக்கும் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அதனால் காங்கிரஸ் விட்டு வெளியேறுவார். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஓகேங்களா? அதனால் காந்தி வந்து உண்ணாவிரதம் கூட இருப்பார். ஆக்சுவலாக அந்த பட்டாபி சீதாராமையா தோற்றுருப்பார் பார்த்தீங்களா. அப்போ என்ன அவர் யோசிப்பார்னா அப்போ நான் நிற்க வச்ச வேட்பாளரே தோற்கடிச்சிட்டிங்களா அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் வந்து உண்ணாவிரதம் வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் இருந்து நீக்கப்பட்டனா 1939களில்.
மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி டூ ஆர் டைன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சட்டமன்ற மறுப்பா, இல்லை பி ஒத்துழையாமை இயக்கமா நான் கோஆப்ரேஷனா, இல்லை வெள்ளையனே வெளியேறு இயக்கமா, இல்லை இவை அனைத்துமான்னு கேட்டால் டக்குன்னு இவை அனைத்தும் போட்டுறாதீங்க. டூ ஆர் டை அப்படின்றது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ல தான் வந்து காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். 7வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசியமாக வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஷின், சூப்பரான கொஷின் சொல்லலாம். கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் வந்து உங்களுக்கு மிலிட்ரிக்கு வந்து அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. ஹசஃப் அலி வந்து ஃப்ரீடம்குள்ளே வந்துடுவாங்க. பிரீதா வதோதரம் வந்து ஃப்ரீடம்க்கு வருவாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்காது யார் எலிமினேஷன் மெத்தட்லான்னு பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா தான். உஷா மேத்தாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெள்ளையே வெளியேறு இயக்கம் நடந்தபோது மும்பையில் வந்து ரகசியமாக ஒரு ரெக்கார்டிங், அதாவது ரேடியோன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த வானொலி நிலையத்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்போ இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, உஷா மேக்தி அவர்கள் எந்த இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசியமாக வானொலி நிலையத்தை நடத்தியார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எந்த இடத்தில் உஷா மேக்தா அவர்கள் ரகசியமாக வானொலி நிலையத்தை நடத்தினார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. 8வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அரவிந்த் கோஷ் அவர்களுக்கு, சித்தரஞ்சன் தாஸ் இவங்கெல்லாம் வாதாடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே வாதாடுவார்கள். நிறைய பேர் லா படிச்சிருப்பாங்க. ஈவன் ஜவஹர்லால் நேரு அவர்களும் லா படித்தவர்கள் தான். இவர் யாருக்காக வந்து நீதிமன்றத்தில் வந்துட்டு வாதாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய இராணுவ வீரர்களுக்கு, அதாவது இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்காக, ஐஎன்எம் சொல்லணும் பார்த்தீங்களா, இந்த ஐஎன்எஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, இராணுவ வீரர்களுக்காக வாதாடியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். 9வது கேள்வி, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதி யார்? நல்லா பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் ஆஃபர் வரும்போது, கிரிப்ஸ் தூதுக்குழு வரும்போது, நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளையனே வெளியேறு 1942களில் 40ல் இல்லை வந்துட்டு கிரிப்ஸ் எல்லாமே அது ஒரே 40 to 46 தான் நடக்கும். ஓகேங்களா. கேபினட் மிஷன் முன்னாடி வரைக்கும். ஏன்னா லினித்கோ உதார்பன் இந்த கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு ஆகஸ்ட் ஆஃபர் கேட்கலாம், இல்லை கிரிப்ஸ் தூதுக்குழு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் யார் வந்து இருந்தாங்க அரசு பிரதிநிதியாக இருந்தாங்கன்னா லினித்கோ அவர்கள் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம் பார்க்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. கூற்று காரணம், அப்போது பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. கரெக்ட் தான். இது நம்ம ஸ்டைலில் பார்ப்போமா? எப்படின்னு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பிகாஸ் போட்டு அந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்து அந்த விஷயம் வந்துச்சுன்னா அது வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம். இப்போ நிறைய யூபிஎஸ்சி ட்ரிக்ஸ்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோள் அடையவில்லை பிகாஸ் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறை பின்பற்றியது. அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் அங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுங்களா? அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா. கூற்று காரணத்தை விளக்குகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். 11வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஏ ஜெர்மனியா, பி ஜப்பானா, சி பிரான்ஸா, டி ஐக்கிய நாடுகளா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னும் போது ஜெர்மன்லேருந்து ஜப்பானுக்கு தான் போவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஓகேங்களா. அந்த கப்பல் பேர் கூடமே வந்துட்டு கேள்வியில் கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அந்த கப்பல் அவர் எந்த கப்பலில் போனாரோ யார் ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கூட போயிருப்பார். ஓகேங்களா. அந்த கேள்வியும் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மேபி அந்தளவுக்கு டெப்த்து தேவைனாலும் படிச்சுக்கோங்க. யார் போனாங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு உதவியுடன் இந்திய தேசிய இராணுவம் வந்து நமக்கு உருவாக்குறாங்க. இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாடு இருக்குது பார்த்தீங்களா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு கூட ஒரு சொல்கிறாங்க. மேபி அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. 12வது பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படையின் பிரிவு என்ன? உங்களுக்கே தெரியும். சுபாஷ் படைப்பிரிவு கிடையாது, கஸ்தூர்பா படைப்பிரிவு கிடையாது. கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் பணியாற்றிய ஒருவரை தவிர அவங்க படைப்பிரிவு கிடையாது. அப்போ என்னென்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு சரியான விடை. 13வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? இந்த கேள்வி ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்குவாங்க. எப்பயுமே சுபாஷ் சந்திர போஸ் பற்றியும் சரி, பகத்சிங் பற்றியும் சரி, ராஜாஜி இவர்களில் யாரோ ஒரு பற்றி கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த டாப்பிக்கில் நல்லா படிச்சுக்கோங்க. இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் இருக்கு பார்த்தீங்களா நியூ டெல்லியில், அந்த இடத்துல தான் இந்தியன் நேஷனல், அதாவது இந்திய தேசிய இராணுவ படைக்கான விசாரணை நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி பாருங்கள்.
சுதந்திர இந்தியாவில் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூரில் ஏற்படுத்துகிறார். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழுமே வந்து ஒரு ஆட்சி மொழியாக தான் இருக்கும். ஓகேங்களா? காயின்ஸில் இப்போ வந்து சிங்கப்பூர் வந்துட்டு அதை இப்பயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் காயின்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து அவங்களுடைய மணி கரன்சி ஆகட்டும், இல்லை எல்லாத்துலேயுமே வந்துட்டு தமிழ் இருக்கும். ஏன்னா தமிழ் ஒரு பகுதியாகவே இருக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்கள், 15வது கேள்வி. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதியார்? நான் சொன்ன மாதிரி தான் கிரிப்ஸ் ஆகட்டும், வெள்ளையனே வெளியேற ஆகட்டும், ஆகஸ்ட் 40 42 வரைக்கும் லினித்கோ அவர்கள் இருப்பாங்க. 44 45 46 அப்புறம் வந்து வேவல் பிரபு அவர்கள் வருவார்கள். வேவல் பிரபுக்கு அப்புறம் யார் வருவார்கள்னா மவுண்ட் பேட்டன் வருவாங்க. ஸோ அதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காலவரிசை கூட கேட்கலாம். ஓகேங்களா? அந்த லினித்கோவுக்கு அப்புறம் யார் இருந்தாங்க, வேவலுக்கு அப்புறம் இருந்தாங்க மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் இந்தியாவில் யார் இருந்தாங்க, ராஜகோபாலாச்சாரி. இந்த மாதிரி இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு அவர்கள் தான். நீங்கள் இங்கே எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா லினித்கோ முன்னாடி பார்த்தோம் அவர்களில், மவுண்ட் பேட்டன் வேவலுக்கு அப்புறம் வரக்கூடியவர். ஸோ அவரும் இல்லை. ஓகேங்களா? கிளமெண்ட் அட்லி கண்டிப்பாக வரமாட்டார். நெக்ஸ்ட் பாருங்கள், 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 17வது கேள்வி, சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல். ஓகேங்களா? கிரானாலஜிக்கல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ராயல் இந்தியா கடற்படை காலம், இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, ராஜாஜி திட்டம். முதல்ல என்னன்னு பாருங்கள், இந்திய தேசியம் இராணுவம் வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட் வந்து ராஜாஜியோட பிளான். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீது விசாரணை வந்து இப்போ தான் படித்தோம். விசாரணை வந்து செங்கோட்டையில் நியூ டெல்லியில் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் வந்துட்டு அவர்கள் வந்து அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சுதந்திர இந்தியாவுக்கான அரசாங்கத்தை வந்து தற்காலிகமாக அமைத்தார் அப்படின்னு படித்தோம். இராணுவ படை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அவர்கள் கேப்டனாக இருப்பார்கள். ஜான்சி ராணி என்ற ஒரு படைப்பிரிவுகள் இருப்பார்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா ஜப்பான். ஓகேங்களா? நான் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன், கப்பல் பேர் என்ன, அதாவது ஜெர்மனிலேருந்து கிளம்புவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து கிளம்பக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் கிளம்பக்கூடிய கப்பல் பெயர் என்ன, கூட இருந்தவர் ஒருத்தர் பேர் என்ன. அவர் தான் அந்த ஒரு முழக்கத்துக்கு முழங்கியிருப்பார். அந்த முழக்கம் ரொம்ப ஃபெமிலியரான முழக்கம். அந்த முழக்கத்தை சொன்னதுக்கப்புறம் தான் இவருமே அந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஃபெமிலியர் பண்ணுவார். அந்த வார்த்தை, அந்த முழக்கம், அந்த கப்பல் பேர்னா அவர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய ராயல் இந்தியா கடற்படை கழகம் தான் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ டைம் பார்த்துக்கலாம். இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுது, ராஜாஜி பிளானு, நெக்ஸ்ட் அப்புறம் இராணுவம் மீதான விசாரணை, அப்புறம் கடற்படை கழகம். நெக்ஸ்ட் கிரானாலஜிக்கல் கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது ஆகஸ்ட் ஆஃபர், தனிநபர் சத்தியாகிரகம், இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. இப்போ தான் பார்த்தோம் இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேங்களா? தனிநபர் சத்தியாகிரகம் இப்போ தான் பார்த்தோம் 17 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு 1940 ஆகஸ்ட் ஆஃபர் ஃபஸ்ட்டு, தனிநபர் சத்தியாகிரகம் 2. நெக்ஸ்ட் நேரடி நடவடிக்கை நாள்லாம் நேற்று தான் பார்த்தோம் டைரக்ட் ஆக்ஷன் டே 16 ஆகஸ்ட் மாதம் 1946 சொல்லிட்டு இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. ஓகேங்களா? ஸோ கிரானாலஜிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர், நெக்ஸ்ட் வந்து தனிநபர் சத்தியாகிரகம், அப்புறம் வந்து நேரடி நடவடிக்கை நாள், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. நெக்ஸ்ட் 19வது கேள்வி பாருங்கள், இந்திய கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? கிளமெண்ட் அட்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய கைகளுக்கு எந்த அதிகாரத்தை, பிரிட்டிஷ் கைப்பற்ற அதிகாரத்தை வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னவர் ஏன்னா கிளமெண்ட் அட்லி அவர்கள் தான். நல்லா வச்சுக்கோங்க. இந்திய கைகளுக்கே அதிகாரம் மாற்றப்படும் என்று அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் தான் வந்து கிளமெண்ட் அட்லி அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூன் 1948. ஓகேங்களா? ஏன்னா 47 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 1948 வந்து வெளியேறாங்க. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, எந்த மாதத்தில் வெளியேற நினைத்தார்கள், இல்லை எந்த இயர்லன்னு கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லாகூர் தீர்மானம் பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி மார்ச் மாதம் 1940 நடந்தது. இது எல்லாமே 40லேருந்து 50 அந்த பிட்வீன் கேப்பில் நடந்தது தான் நம்ம படிப்போம் 7வது யூனிட் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பில். அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆகஸ்ட் ஆஃபர் 40 42 44 46 இந்த வருடங்களே வந்து ரிப்பீட்டடாக வரும். லாகூர் தீர்மானம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். முன்னாடி 5வது லெசன் 4வது லெசன்லேயே படிச்சிருப்போம். 1940 நடக்குது. மார்ச் மாதம் 23ஆம் தேதி முஸ்லீம் லீக் வந்து கொண்டு வரப்பட்டது. முஸ்லீம்களுக்கு வந்து தனி நாடு கோரிக்கை வந்துட்டு விடுத்தார்கள். இந்த தீர்மானத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தது தான் லக்னோ தீர்மானம். ஓகேங்களா? ஆகஸ்ட் கொடையோட சிறப்பு பாருங்கள், வரையறுக்கப்படாத ஒரு தேதியில்
டோமினியன் அந்தஸ்து வழங்குதல், அரசு பிரதிநிதி குழுவில் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்தல், தங்களுக்கென அரசியல் சாசனத்தை ஏற்ற இந்தியர்களுக்கு வாய்ப்பளித்தல். ஸோ அந்த ஒரு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எல்லார்கிட்டையும் பாரோ பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குவோம். என்னன்னு பாருங்கள், தேர்டு தங்களுக்கென ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கிக்கலான்றதை கொடுக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக அந்த இந்தியன் மெம்பர்ஸ் வந்து அந்த டீம்ஸில் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு டாமினன்ஸ் வந்து பவர் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க முன்வைத்து காங்கிரஸ் நிராகரிக்க காரணம் என்ன அப்படின்னு பாருங்கள். கிரிப்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க, அந்த காங்கிரஸ் நிராகரிக்கிறாங்க. ஓகேங்களா. டோமினியன் அந்தஸ்து வழங்குதல் என்பது ஏமாற்றம் அளிப்பதாக கருதினார்கள். அரசியல் சாசன வரைவு குழுவில் நியமன உறுப்பினர்களை அனுமதித்தது. இந்திய பிரிவினை பற்றிய குழப்பம் மேலோங்கி இருந்தது. ஸோ இவங்க இதெல்லாம் கேட்டாங்க. பட் ஆனால் இது எல்லாமே எப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் த டேல வந்து ஒரு குழப்பமாக தான் முடியுது எல்லாமே. ஓகேங்களா. ஏன்னா டாமினியன் அந்தஸ்து கொடுத்தா வழங்குச்சுன்னா அது வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அரசியல் சாசனத்தில் வந்து டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வரைவு குழுவாகட்டும் இல்லை மற்ற குழுவாகட்டும் அவங்களாம் உறுப்பினர்களை வந்து அனுமதிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்லா மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. அரசு பிரதிநிதியின் குழுவிற்கு உறுப்பினர்களை அனுப்புவிதல். காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே உரிமைகளை பிரச்சனைகள் தோன்றியது. காங்கிரஸ் ஒரு முஸ்லீமையோ அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தவரையோ உறுப்பினராக அனுப்புவதை முஸ்லீம் லீக் எதிர்த்தது. ஸோ முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ முஸ்லீம் லீக் அப்படின்னும் போதும் சரி, இந்த 1990களில் 19களில் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆட்சியில் இப்போ முஸ்லீம் ஒருத்தருந்தாங்கன்னா அவங்க ஓட்டடிக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னா முஸ்லீம்களுக்கு தான் ஓட்டடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற பட்சத்தில் முஸ்லீம்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினராகவும் உறுப்பினராகவும் வந்து அனுப்புவதை வந்து முஸ்லீம் லீக் வந்து எதிர்க்குது. ஓகேங்களா. கேப்டன் மோகன் சிங் பற்றி படிக்கலாம். ரொம்ப முக்கியமானவர். டிஎன்பிசியில் இவரை பற்றி ஒரு கேள்வி கூட வந்திருந்தது. கேப்டன் மோகன் சிங் கைவிடப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் அதிகாரி. ஓகேங்களா. பாருங்கள், பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் அதிகாரி கைவிடப்பட்ட. நெக்ஸ்ட் ஜப்பானிடம் பிடிப்பட்ட போர் கைதிகள் மோகன் சிங் தலைமையின் கீழ் வந்தார்கள். 1942களில் 40,000த்திற்கு மேற்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். ஸோ கேப்டன் மோகன் சிங் பற்றி கேட்டாங்கன்னா அவர் வந்து கைவிடப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, பிரிட்டிஷ் இந்திய இராணுவ அதிகாரி. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் பிடிக்கப்பட்ட போர் கைதிகள் வந்து மோகன் சிங் தலைமையில் அவர்கள் தான் வந்து கீழே இருந்தார்கள். 1942களில் 40,000 பேர் கொண்ட இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குறார். ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், சுருக்கமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பங்கேற்ற அமைப்புகள் பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். முக்கியமான விஷயம், சிரோமணி அகாலிதளம், இந்து மகாசபை, ராஷ்ட்ரிய சுயவேசா இந்த ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் அப்படின்னு நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. அப்படின்னா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து இந்தியா முஸ்லீம் லீக், உங்களுக்கே தெரியும் முஸ்லீம் லீக் வந்துட்டு அப்போ ஒரு சின்ன பிரச்சனையும் உருவாகும் வெள்ளையனே வெளியேறல. முஸ்லீம் லீக், ராஷ்ட்ரிய சபா, இந்து சபா, சிரோமணி அகாலிதளம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தூதுக்குழு. முன்மொழிகள் பார்க்கலாம். டாமினியன் அந்தஸ்து வழங்குதல், அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்குதல், வரைவுக்குழுவில் மாகாண சபைகளில் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் இருப்பார், சுதேச அரசுகள் சார்பில் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துட்டு தான். இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உங்களுக்கே ஃபஸ்ட்டே சொன்னது 39களில் வந்து வெளியேறுவார். பிகாஸ் அந்த பட்டாபி சீதாராமையா வந்து காந்தி அவர்கள் வந்து அவருடைய இடத்துல நிற்க வைப்பார். பட் அவர் தோற்றுருவார், உண்ணாவிரதம் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அங்கேருந்து வெளியேறத வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து உருவாக்குவார். 2ஆம் உலகப் போரில் வந்து அச்சு நாடுகள் வந்து ஆதரவு வைப்பாங்க. நான் உங்களுக்கு 10th யூனிட் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், 9th 10th யூனிட்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பவர், ஆக்சிஸ் பவர் 2 இருக்கும். ஓகேங்களா. அந்த ஆக்சிஸ் பவர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு யார் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கார். மேபி இதை 9th 10th யூனிட்டில் கொஷினாக கூட கேட்கலாம். அச்சு நாடுகளுக்கு எந்த இந்திய சுதந்திர வீரர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னா இவருக்கு அந்த சைடு ஜப்பான் அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவார். எந்த உலகப் போர் அப்படின்னா 2ஆம் உலகப் போர். நெக்ஸ்ட் பாருங்கள், 1942 ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் இடம்பெற்ற முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் யார்? 46களில் இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஏற்படுத்தப்பட்ட முஸ்லீம் லீக்கோட பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா அவர்கள். உங்களுக்கே தெரியும், இந்தியா பாகிஸ்தான் பிரிப்பார். சரோஜினி நாயுடு வந்துட்டு இவர் வந்து என்ன ஒரு விஷயத்தில் பாராட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லியாகத் அலி கான் அவர்கள், முகமது இஸ்மாயில் கான் அவர்கள், குவாஜா சர் நிஜாமுதீன் அவர்கள், அப்துல் ரப் நிஷ்தா அவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அலின்னு 2 பேர் வருவாங்க. ஓகே. முகமது அலி ஒருத்தர், லியாகத் அலி ஒருத்தர். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது அப்படின்ற ஒருத்தர், இஸ்மாயில் கான், குவாஜா சர் நிஜாமுதீன், அப்துல் ரப் நிஷ்தார். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஜீனி அப்படின்னா சக்கரைன்னு சொல்லுவோம். ஸோ சக்கரை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வந்துட்டு காலி ஆயிடுது. அதான் அலி. ஸோ காலி ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறோம், மைல் கணக்காக, மைல்னால் ரொம்ப மைல் போயிட்டு நம்ம ஒரு கூஜாவில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா.
ஸோ வந்து ஜீனினா ஜின்னா, அலினா காலின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு மைல் கணக்கில் போயிட்டு ஒரு கூஜால இருக்குது. ஓகே, ஒரு பாத்திரத்தில் இருக்குது. அதை வந்து ரப்பனினா தேய்ச்சி எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி சிந்தித்த சூழ்நிலைன்னு பாருங்க. விடுதலைக்கான எந்த உறுதியும் கொடுக்காமல் காலனிய அரசு இழுத்தடித்தது. இரண்டாம் உலக போரில் சுபாஷ் சந்திர போஸ் அச்சு நாடுகளை ஆதரித்தார். 1942களில் போஸ் ஜெர்மனியில் இருந்த அசாத் இந்த் நேரடிய மூலம் பேசினார்கள். இந்த அசாத் இந்து ரேடியோ அப்படின்னு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரொம்ப முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வந்து கூற்றாக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இயர் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1942களில் ஜெர்மனிக்கு வந்து சென்றார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அங்கே இருந்து பேசினது வந்து அசாத் இந்து ரேடியோ மூலம் பேசினார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்திய தேசிய இயக்கத்தை காந்தி சர்ச்சில் வெறுப்புடன் பார்த்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெள்ளையனே வெளியேறு பாருங்க. 42களில் நடக்குது. காந்தி இதில் வந்து செய் அல்லது செத்துமணி டூ ஆர் டைன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 9, 1942களில் அதிகாலை வந்து காந்தி உட்பட பல பேர் கைது செய்கிறார்கள். கடையடைப்புகள் நடக்குது, மறியல்கள் நடக்குது, வேலைநிறுத்தங்கள் நடக்குது, நிறைய வன்முறைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து நகரங்கள் வந்து 2 நிலையாகவும் பிரிக்கப்படுது. கிராமங்கள், நகரங்கள்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. காவல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அஞ்சல் அலுவலகங்கள் எல்லாமே சேதப்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட்டாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் எல்லாமே சேதமடையுது. வெள்ளையனே வெளியேறு பொறுத்த வரைக்கும் காந்தியடிகள் இதில் வந்து மிகுந்த கோபமுடையவராகவே செயல்பட்டிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வரைக்கும் ஒரு வைலன்ஸே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைலன்ஸை ஃபாலோ பண்ணுவார். இதில் அவர் துணிஞ்சு டூ ஆர் டை, செய்யுங்க அல்ல செத்துழிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷத்தை காமித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு தான். காந்தியடிகள் வந்து 43 பிப்ரவரி மாதம் 10 சிறையில் அடைக்கப்படுகிறார். 21 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். 1943ஆம் ஆண்டில் 91,836 பேரை வந்து கைது செய்கிறாங்க. அதில் 1060 பேர் பலியாகிறாங்க. இந்த கேள்வியும் கேட்கப்படலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டவர் எப்போ, காந்தியடிகள் வந்து எந்த நாளில் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். 1943களில் பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள். எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் 3 வாரம். ஓகேங்களா. 21 நாள். 43களில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டான்னு கேட்டால் 91,836 பேர் கைது செய்கிறாங்க. 1020 பேர் இறக்கப்படுகிறார்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புரட்சிகள் வந்து பம்பாயில் ரகசியமாக இதான் உங்களுக்கு உஷா மேத்தான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் உடல் நலம் சார்ந்த காரணங்களுக்காக 1944 மே 6 வந்து விடுவிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பார்த்துக்கோங்க. 1943 கைது செய்யப்படுகிறார் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. அதுக்குன்னு பிறகு 44 உடல்நலம் குறைவால், ஏன்னா 21 நாள் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய ராணுவ விசாரணை தீவிரப்படுத்தியது. டெல்லி செங்கோட்டையில் இந்திய தேசிய ராணுவ விசாரணை நடத்தப்பட்டது. இந்த கேள்வி 1 மார்க்கில் பார்த்தோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய ராணுவ வீரர்களுக்கு சார்பாக வாதாடினார். இதுவும் ஒரு 1 மார்க் கேள்வியில் பார்த்தோம். இந்த வழக்கு விசாரணை பொதுமக்களிடம் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்த மக்களை திரட்டியது. 1935கள் இந்திய அரசியல் சட்டம் மூலம் விரைவில் தேர்தல் வருவதாக இருந்தது. ஒட்டு கேட்பதை விட இந்திய தேசிய ராணுவம் விசாரணை பற்றி பேசப்பட்டது. ஓட்டு கேட்பதை விட மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஷா நவாஸ் கான் மற்றும் PK ஷேகல் மற்றும் GS தில்லான் மீது தனி விசாரணை நடத்தது. ஸோ இந்த ராணுவ வீரர்களில் வந்து 3 பேர் மேலே தனி விசாரணை நடத்துகிறாங்க. யார் மேலே? ஷா நவாஸ் அவர்கள், நெக்ஸ்ட் PK ஷேகல் அவர்கள், நெக்ஸ்ட் GS தில்லான் அவர்கள் மீது. ஓகேங்களா. ஷா நவாஸ், ஷேகல் மற்றும் தில்லான். இந்திய பத்திரிகைகள் வந்து எல்லா விசாரணையும் வந்து உணர்ச்சிபூர்வமாக இருந்தது. நெக்ஸ்ட் கடைகள், ஊர்வலங்கள் வந்து நிறைய நடக்குது. வேலை நிறுத்தங்கள் வந்து நடக்குது. வாரம் வந்து இராணுவம் வந்துட்டு இந்திய தேசிய ராணுவ வாரம் வந்து கடைபிடிக்கிறார்கள். வழக்கு செலவிற்கு நிதி திரட்டினார்கள். ஓகேங்களா. ராஜாஜி பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம், க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்தோம். காலவரிசையில் ராஜாஜி பிளான் 1944 நடக்கும். இது வந்து நிறைய வந்து முன்மொழிகிறார்கள் தீர்மானத்தை. அதில் வந்து ஒரு ஆணையமும் அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா. போருக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மையர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்தல், வயது தொகுதி வைத்து, அதாவது ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 18 சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஏஜ் வச்சு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றி முடிவெடுக்கிறாங்க. ஒருவேளை ஓட்டெடுப்பு வந்துட்டு பிரிவினை வந்து உறுதி செய்கிறாங்க. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. நான் எனக்கு 2 லெசன் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 1 பார்க்கவே 20 மினிட்ஸ் மேலே தாண்டிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயக்க வரலாற்றில் கடற்படை கழகம் பற்றி பார்த்தோம். முன்னாடி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1946களில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. நான் ஏன் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸும் படிக்கிறேன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிங்க தரமா க்ரோனாலஜிக்கலில், அதாவது கடற்படை எப்போ, நெக்ஸ்ட் ராஜாஜி திட்டம் எப்போ, ஆக்ஷன் டே எப்போ, நெக்ஸ்ட் ராணுவம் விசாரணை எப்போ, இல்லை ராணுவம் வந்துட்டு எப்போ உருவாக்கப்பட்டது. அதை இப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் இந்த கப்பற்படை பார்க்கும்போது 1946கள் பிப்ரவரி 18 படிச்சிருவீங்க. ஓகேங்களா. ராஜாஜி பிளான் படிக்கும்போது 44 படிச்சிருவீங்க. 35 இங்கே பாருங்கள்,
வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ல இயர்ஸ் படிச்சிட்டிங்க. ஸோ இப்போ நம்ம இது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராஜாஜி பிளான் இப்போ நடந்தது, ஸோ கடற்படை பிளான் இப்போ நடந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிசி தத் என்பவர் HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலில் மாலுமிகளை பணியாற்றினார். ஓகே, இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, பணியாற்றினார். பிஎஸ் தத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து HMIS தாழ்வார் அப்படின்ற ஒரு போர் கப்பலில் வந்து மாலுமியாக பணியாற்றுறாரு. அந்த தத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த கப்பலுடைய பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அந்த கப்பலில் சுமார் 1100 பேர்கள் வந்து மாலுமிகள் வந்து உடனடியாக போராட்டங்களில் வந்து ஈடுபடுறாங்க. போராட்டங்களில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கில அதிகாரிகள் வந்து ரொம்ப நிறவெறி காரணமாக வந்து அடக்குமுறைக்கு வந்துட்டு எடுக்கிறார் கையில். பிசி தத் அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1946 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கலகம் வெடிக்க ஆரம்பிக்கிறது. கைது செய்யப்படுகிறார். மறுநாள் கோட்டையில் வந்து கொத்தளித்தல் இருந்த மாலுமிகள் வந்து கழகத்தில் இறங்குறாங்க. HMIS இந்துஸ்தான் கப்பல் மாலுமிகளும் கராச்சியில் போராட்டம் துவங்கினார்கள். 78 கப்பல்களும் 20 கரை சார்ந்த பணியிடங்களும் 20,000 மாலுமிகளும் போராடினார்கள். கப்பல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கொடிகளை ஒருங்கே கட்டினார்கள். ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் கடைசி அத்தியாயமாக இக்காலம் இருந்தது. ஸோ நம்ம இன்னும் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி தத் அவர்கள் கடற்படை கழகத்தில் இருந்தார்னு தெரிஞ்சுக்கணும். என்ன கப்பல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HMIS தல்வார் அப்படின்றது கப்பல் நேம். இவர் பிசி தத் வந்துட்டு ஒரு பக்கவாட்டில், ஒரு கப்பலுடைய பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு வாசகத்தை வந்து எழுதுறாரு. அந்த கப்பலில் சுமார் 1100 பணியாளர்கள் வந்து மாலுமிகள் வந்து இருக்கிறாங்க. உடனடியாக போராட்டத்தில் இறங்குறாங்க. ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து ரொம்ப நிறவெறி பிடிச்சவங்க. ஓகே, எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு ரொம்ப ரேசிசம் பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவங்க வந்து கலர் வந்து அவ்வளோ டாமினன்ஸ் பண்ணுவாங்க. ஒயிட் பீப்புளெலாம் பெஸ்ட்டு, பிளாக் பீப்புள் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவங்க ஸ்டூபிடிட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ நிறவெறி காரணமாக நிறைய வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க. பிசி தத் அவர்கள் 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கைது செய்யப்படுகிறார். கழகம் மிகவும் வெடிக்கிறது. மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோட்டைக்கு வராங்க. கோட்டைக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு கொத்தளிக்கிறாங்க. மாலுமிகள் வந்து கழகத்தில் இணைகிறார்கள். HMIS இந்துஸ்தான் போன்ற பல கப்பல்களும் வந்துட்டு மாலுமிகளும் பல கப்பல்களும் வந்து இதில் இணையுது. ஸோ அந்த HMIS இந்துஸ்தான் பொறுத்த வரைக்கும் கராச்சியில் வந்து போராட்டத்தை தொடங்குறாங்க. இதில் எத்தனை கப்பல்கள் கலந்து கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கப்பல்கள், தல்வார் முதலிய HMIS இந்துஸ்தான் கப்பல் போல பல கப்பல்கள் கலந்து கொள்கிறது. 78 கப்பல்களும் 20 கரை சார்ந்த பணியிடங்களிலும் 20,000 மாலுமிகள் போராட்டங்கள். இது வந்து கடைசி அத்தியாயமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விடுதலை போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இன்றைக்கி ஈவினிங்கே போட்டுடலாங்க அந்த வீடியோ. 8th 9th 10th ஒரு நாள், 11th 12th ஒரு நாள், 13 14 ஒரு நாள், 15 ஒரு நாள். ஸோ ஒரு டைம் ரிவிஷன் பார்த்துக்கலாங்களா. ஸோ பிசி தத் அவர்கள் கப்பற்படை கழகத்தில் இருக்கார். அவருக்கு வேலை செஞ்சது தல்வார் கப்பலில். வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறார். 1100 பேர் மாலுமிகள் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 வந்து பிப்ரவரி 18 கழகம் வெடிக்குது. கைது செய்யப்பட்டது காரணமாக கோட்டையிலேருந்து எல்லாமே மீட் பண்ணுறாங்க. கழகத்தில் இணைகிறாங்க. கராச்சியில் வந்து HMIS இந்துஸ்தான் சேர்ந்த மக்கள் அந்த கப்பலுடைய மாலுமிகள்லாம் வந்து கராச்சியில் போராட்டம் தொடங்குறாங்க. 20,000 மாலுமிகள் வந்து கலந்துக்கிறாங்க. 20 கரை சார்ந்த பணியிடங்களும் வந்துட்டு இருக்கிறார்கள். 78 கப்பல்களும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜாஜி பிளான் 1944 போகிறாங்க. இந்த பிளானில் வந்துட்டு ஓட்டெடுப்பு மூலம் வந்து பிரிவினை ஒன்று நடத்தலாம்னு சொல்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைப்படுத்தி நடத்துகிறாங்க. காலில் ஓட்டெடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, பிரிவினை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லைப் பகுதிகள் எப்படி பிரிக்கிறது, பாதுகாப்பு எல்லைப் பகுதிகள் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ராணுவம் பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருக்கார். டெல்லி செங்கோட்டையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை நடத்தப்படுது. அந்த விசாரணைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு வாதாடுகிறார்கள். பொதுமக்கள் வந்து ஒரு பேட்ரியட்டிசம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து நாடு முழுவதும் ஒரு கூட்டங்களை வந்து திரட்டுறாங்க. 1935 சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் வந்து விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. ஓட்டு கேட்பதை விட இந்திய தேசிய ராணுவம் விசாரணை பற்றியே பேசப்படுது. ஓகேங்களா, அந்த ஓட்டு கேட்குற பிரச்சாரத்தை விட இந்த அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நாடு முழுவதும் மக்கள் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப வந்து பர்டிகுலராக யாரை விசாரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷானவாஸ்கன் அவர்களையும், PK ஷேகல் அவர்களையும், தில்லான் அவர்களையும் வந்து விசாரிக்கிறார்கள். பிற்காலத்தில் பத்திரிகைகள் யாவுமே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேசிய ராணுவ விசாரணை பற்றி தான் எழுதுகிறாங்க. பொதுக்கூட்டங்கள், கடைகள், ஊர்வலங்கள், வேலைநிறுத்தங்கள் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம்.
1942களில் வெள்ளையனே வெளியேறியிருக்கும். ஸோ ஆக்ரோஷமாக இது வரைக்கும் நான் வயலன்ஸை கடைப்பிடித்த காந்தி அவர்கள் வயலன்ஸை முதல் முறையாக கையில் எடுப்பார். செய் அல்லது செத்தொழி அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து உள்ளே கொண்டு வருவார். 1942களில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அதிகாலையில் வந்து காந்தி உட்பட பல பேர் வந்து கைது செய்யப்படுவார்கள். கடையெடுப்புகள், மறியல்கள், நிறைய வந்துட்டு வேலை நிறுத்தம் இந்த மாதிரி நடக்கும். ஸோ வன்முறைகள் வந்து ஆரம்பிக்கும். அந்த 2ஆம் நிலை வந்து என்னாகுன்னா கிராமங்களிலும் நகரங்கள், கிராமங்கள் எல்லாமே சேர ஆரம்பிக்கிறாங்க. காவல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அஞ்சல் நிலையங்கள், பெருநிலையங்கள் எல்லாமே சேதப்படுத்தப்படுகிறார்கள். காந்தியடிகள் அவர்கள் 1943 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சிறையில் அடைக்கப்படுகிறார். 21 நாள் 3 வாரம் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் 1943களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 91,836 பேர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார். அந்த 1060 பேர் வந்து இறந்துடுறாங்க. லேட்டர் டேஸில் என்னென்னா காந்தியடிகள் வந்து உடல்நலம் சார்ந்த ஒரு குறைபாட்டின் காரணமாக ரிலீஸ் பண்ணப்படுகிறாரு 1944களில். ஓகேங்களா. ஸோ இப்போ ராஜாஜி பிளான் அப்போ ரிலீஸ் ஆகிறாங்க May 6. ஸோ பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து அச்சு நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு 2ஆம் உலகப் போருக்கு. ஸோ காந்திஜிக்கு வந்து இது இந்த விஷயம் கொஞ்சம் சிந்திக்கிற விஷயமா இருக்குது. 42கள் பொறுத்த வரைக்கும் ஜெர்மனிலேருந்து அசாத் இந்து ரேடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அந்த ரேடியோவில் வந்து பேசுகிறார். ஓகேங்களா. காந்தியடிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் வந்து ஒரு வெறுப்பு உருவாக்கும். 1946கள் பொறுத்த வரைக்கும் இடைக்கால அரசாங்கம் அப்படின்னும் போது முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணிங்கன்னா இதை உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஜீனி எடுக்க வந்து அள்ளிட்டு போக. ஓகே. ஜீனி அள்ளிட்டு எடுக்க மைல் கணக்காக போய் கூஜாலேருந்து என்ன பண்ணி ரப் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா அவர்கள், லியாக்கத் அலி கான் அவர்கள், முகமது இஸ்மாயில் கான் அவர்கள், குவாஜா சர் நிஜாமுதீன் அவர்கள், அப்துல் ரப் நிஷ்தர் அவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி புதுதாக உருவாக்குவார். 39களில் வந்துட்டு அவர் கட்சி விட்டு வெளிவந்துருவார். பட்டாபி சித்தராமையனை வந்து காந்தியடிகளால் நிறுத்தப்படுவார். ஆனால் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி தான் ஜெயிச்சிருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சுதேச அரசு சார்பில் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் மாகாணங்களில் வந்து சாசனத்தை ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டாமினியன் அரசு சட்டம் வந்து வழங்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வெள்ளையனே வெளியேறல இயக்கத்தில் கலந்து கொண்ட அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்கும், ராஷ்ட்ரிய அமைப்பு மற்றும் இந்துக்கள் அமைப்பு, முஸ்லீம் இந்து ஞாபகம் 2 பேர், அனைத்து இது எல்லாமே சேர்த்து சிரோமணி அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்களா. கேப்டன் மோகன் சிங் அவர்கள் வந்து கைவிடப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவ அதிகாரி 40,000 பேர் வந்து 1942களில் கூட்டுவார். ஜப்பானோட பிடிப்பட்டிருந்த போர் கைதிகளை வந்து சிங் தலைமையில் தான் கீழே வருவாங்க. ஓகேங்களா. சிம்லா மாநாடு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசு பிரதிநிதிகள் ஒரு குழுவில் வந்துட்டு உறுப்பினர்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஆனால் முஸ்லீம் லீக்கோட இடையே வந்து உரிமை பிரச்சனை வந்து இந்த இடத்துல தோண்டிடும். ஓகேங்களா. ஸோ முஸ்லீம் லீக்கும் அரசு பிரதிநிதிகள் அதாவது காங்கிரஸுக்கும் சின்ன மோதல்கள் வரும். அதை பற்றி சிம்லா மாநாடு வரும். ஓகேங்களா. கிரிப்ஸ் தூதுக்குழு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஏமாற்றம், டாமினியன் அந்தஸ்துக்கான ஒரு ஏமாற்றம் வரும். அரசியல் சாசனம் வந்து நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்திய பிரிவினை பறித்து ஒரு குழப்பம் ஏற்படும். ஆகஸ்ட் கொடை பொறுத்த வரைக்கும் அதே தான் டாமினியன் அரசு அந்தஸ்து வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பிரதிநிதிகள் வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நாங்களே வந்து சாசனத்தை அதாவது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சாசனங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் இருந்திருக்கும். லாகூர் தீர்மானம் பொறுத்த வரைக்கும் 1940களில் லாகூர் 3 லெட்டராக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 23க்கு 3 தீர்மானத்தை முஸ்லீம் லீக் வந்து கொண்டு வராங்க. முஸ்லீம்களுக்கு வந்து தனி நாடு கோரிக்கை வந்து இந்த இடத்துல நிறைவேற்றப்படுது. இந்த கேள்வி அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு கோரிக்கை எந்த செக்ஷன் மூலம் வந்துட்டு தீர்மானம் வந்து வருது அப்படின்னா லாகூர் செக்ஷன். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. கேள்வி பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தார்கள்? ஜூன் 1948. இந்தியார் கைகளுக்கே அதிகாரம் மாற்றப்படும் என்று அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி அவர்கள். முதல்ல வந்து பாருங்கள் ஆகஸ்ட் ஆஃபர் ஃபஸ்ட்டு வரும். மீண்டும் தனிநக சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. அப்புறம் வந்து 1940கள் 16th ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும் நேரடி டைரக்ட் ஆக்ஷன் டே நடக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல என்ன வரும்னா இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படும். பின்பு வந்து ராஜாஜி பிளான் 44 ராஜாஜி பிளான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் மீதான விசாரணை 44 பிப்ரவரிக்கு மேலே வந்துட்டு ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் படித்தோம் தத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 46களில் இடைக்கால அரசாங்கம் வந்து தலைமை தாங்கிய ஜவஹர்லால் நேரு அவர்கள். 45களில் சிம்லா மாநாட்டை வந்துட்டு கூட்டியது வந்து எந்த பிரதிநிதித்துவம்னு கேட்டிங்கன்னா வேவல் அவர்கள். வேவலுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் அவர்கள் வருவாங்க. வேவலுக்கு முன்னாடி லினின்கோ இருந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து இராணுவப்படை மீது விசாரணை அப்படின்னு வந்து செங்கோட்டை புதுடெல்லியில் சுதந்திர இந்தியாவை தற்காலிக அரசாங்கத்தை வந்துட்டு யார் தோற்றுவிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் தோற்றுவிப்பார்கள். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில். ஓகேங்களா.
ஓகே. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூர்ல நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் ஜான்சி ராணி, கேப்டன் லக்ஷ்மி வந்து இருப்பாங்க. ஓகே. இந்திய தேசிய ராணுவம் வந்து எந்த நாட்டில வந்து உதவி செஞ்சதுன்னா ஜப்பான் கிட்ட. நெக்ஸ்ட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கடுமையான அடக்குமுறை கையாண்டது. 2மே கரெக்டாக கூட்டுறது வந்து கரெக்டான விளக்கம். 42களில் வெள்ளையனே வெளியேறு ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆகஸ்ட் ஆஃபர் ஆகட்டும், இதில் வந்துட்டு இந்தவர் லினித் கோ அவர்கள் இந்திய தேசிய ராணுவ படைவீரர்கள் வந்து சார்பாக நீதிமன்றத்தில் வாழையவர் ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசியமாக வாழ்ந்த உஷா மேத்தா அவர்கள், அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி சொன்னார். நெக்ஸ்ட் 1939களில் வந்துட்டு வெளியேறுவார். அப்புறம் அமெரிக்க குடியரசுத் தலைவர்கள் ரூஸ்வெல்ட், சீன குடியரசு அவர்கள் ஷியாங் கேஷேக் அவர்கள், பிரிட்டிஷ் பிரதமர்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில், ஜப்பான் பிரதமர் டோஜோ அவர்கள், கிரிப்ஸ் தூதுக்குழுவிலும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆகஸ்ட் ஆஃபர் லினித் கோ அவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேவல் அவர்கள் வருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்து முஸ்லீம் கலவரம் நவகாலி, ஆகஸ்ட் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் லினித் கோ, பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் கோவிந்த் பந்த், இந்திய தேசிய ராணுவம் வந்து மோகன் சிங் அவர்கள், தனிநபர் சத்தியகிரகம் அக்டோபர் 17, 1940. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொன்னோம். ஸோ வந்து இன்றைக்கி வண்டி ரொம்ப ஜாம் ஆன மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, தேங்க்யூ அஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு 10th யூனிட்டுக்கான ஒரு போர்ஷனையும் தென் வந்துட்டு ஒரு சிலபஸையும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 8th லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ அஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸுமே நம்ம அகாடமியில் போகிறோம். தேங்க்யூ.